Hi friends, welcome back to Sada's vlog. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கொரியால ஒரு ஃபேமஸான ஃபயர் ஃபெஸ்டிவல் தாங்க அட்டெண்ட் பண்ண போறோம். நம்ம போற பிளேஸ் நேம் பாத்தீங்கன்னா வந்து போகாங். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபயர் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா கொரியால இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்துட்டு ஃபயர் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இன்னைக்கு போகாங் போலாம். ஊரை விட்டு ஊர் போய் பார்த்தாதானே நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. ஃபயர் ஃபெஸ்டிவல்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் தீபாவளி கொண்டாடுறதாங்க இவங்க ஃபயர் ஃபெஸ்டிவல்னு கொண்டாடுறாங்க. என்ன நம்ம தனித்தனியாக பட்டாசு வெடிப்போங்க, இவங்க கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு நாள் ஃபயர் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வெடிக்கிற பட்டாசை ஒரே நாளில் வெடிச்சு முடிச்சிருவாங்கங்க. இந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கடல் கிட்ட தான், சீ கிட்ட தான் நடக்குங்க. பட் சில இடங்கள்ல கொரியாவில் வந்து கடல் இருக்காது எல்லா டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும், அங்கே வந்து ரிவர் சைடில் நடக்கும். போகாங்கில் வந்து கடல் இருக்குங்க, அதனால வந்து ஃபெஸ்டிவல் வந்து கடல் கிட்ட தான் நடக்க போகுது. ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஃபயர் ஃபெஸ்டிவல் தான் நடக்க போகுது. பட் நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன திருவிழானாலும் நிறைய கடைகள்னா போட்டிருப்பாங்களா, அது மாதிரி இங்கே வந்து நிறைய கடைகள் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, கொரியன் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ். இருந்தாலும் நம்ம கண்ணு போகிறது பார்த்திங்கன்னா வந்து கொரியன் டொரண்டோ பொட்டேட்டோ தான். அதை ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சுற்றி நடக்க ஆரம்பித்தோம். சரி என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இங்கே பலூன்ஸ் எல்லாம் வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க இந்த கன் வச்சு. பட் நம்மளால எட்டி கூட பார்க்க முடியல, அதுக்கு முன்னாடி அவ்வளோ கியூ நின்றுட்டு இருந்தாங்க. சரி இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா பஞ்சு மிட்டாய் கடை இருந்துச்சு. பஞ்சு மிட்டாய் விற்கிற அண்ணாவை காணா. ஸோ அதனால நமக்கு பஞ்சு மிட்டாயும் இன்னைக்கு கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே பக்கத்தில் நடந்து வந்தால் நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே அதிகமாக விற்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது மாதிரி ஃபெஸ்டிவல்னா போட்டாங்கன்னா வந்துட்டு இந்த க்ராக்ஸ் ஸ்லிப்பர் இருக்கும்ல, ஸ்லிப்பருக்குள்ளே வந்துட்டு இந்த பொம்மைலாம் இன்சர்ட் பண்ணிக்க முடியும்ல, அதுதாங்க இவங்க அதிகமாக விற்பாங்க. நம்ம ஊர் மாதிரியே வந்துட்டு பொண்ணுங்களுக்கு கிளிப்ஸு ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. பார்க்க வந்து பிரேஸ்லெட் மாதிரியே இருந்துச்சு. நான் போய் எடுத்து பார்த்தேன், இல்லை என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு இது வந்து மேக்ஸிமம் காலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபாரினர்ஸ், அவங்க வந்து கொலுசு மாதிரி. ஸோ நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி வச்சாச்சு. கொரியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான கேப் ஷாப் இருந்துச்சு. தூரத்துலேருந்தே பார்த்து நான் வந்துட்டு ஃப்ளவர் ஷாப் இருக்குது, எனக்கு ஒரு பூ வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தேன். அங்கே போனால் ஒரு பூவெல்லாம் தரமாட்டோம், ஒரு பொக்கே தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃபயர் ஃபெஸ்டிவலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் ஷோ மட்டும் வந்து பண்ணாங்க. அப்போவே அந்த ட்ரையல் ஷோவை பார்த்து எல்லோரும் எங்கே இருந்தாலும் வந்து அப்படியே கடலை சுற்றி வந்து உட்காந்துட்டாங்க. ஃபுல்லாக பாருங்களேன் சுற்றி எத்தனை மக்கள் இருக்காங்கன்ட்டு. இது மாதிரி கடலை சுற்றி ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க.
இந்த ஃபயர் ஃபெஸ்டிவல்னா முடியும் போது தாங்க எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நம்ம ஊர்லேயும் நம்மலாம் ஃபயர் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோன்ட்டு. நம்ம ஊர்லலாம் வந்து ஊர் திருவிழா அன்னைக்கு வான வேடிக்கை நடக்கும் இல்லைங்க, அதுதாங்க இந்த ஊர் ஃபயர் ஃபெஸ்டிவல். இன்றைக்கி ஃபயர் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக 1 ஹவருக்கு நடந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து ஷோ நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விட்டாங்க. இது மாதிரி 3 செட் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரோன் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி லேட் நைட் ஆனதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சதாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.